பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதை கவனமாய் கேட்கும்படி பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையுக்கும் சவுலின் கையுக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்பதாக. எனக்கு அன்பான என் குடும்பத்தின் மக்களே, தாவீதை கர்த்தர் அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து விடுவித்ததை நினைத்து தேவனை நோக்கி நன்றியோடு துதிக்கிறதைத்தான் இங்கே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவ பிள்ளையே, தேவன் நம்மையும் கூட விடுவித்திருக்கிறார். நம்முடைய சாபத்திலிருந்து, நம்முடைய வியாதியிலிருந்து, நம்முடைய மன காயத்திலிருந்து, பல தேவைகளிலிருந்து, போராட்டமான சூழ்நிலைகளிலிருந்து, நமது பாவத்திலிருந்தும் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். நாம் உண்மையாக நன்றியோடு இருக்கிறோமா? தேவனை துதிக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் மகிமை செலுத்துகிறோமா என்பதை சற்று எண்ணி பார்க்கும்படி இந்த காலை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். இயேசுவானவர் அன்றைக்கு திமிர்வாதக்காரனுக்கு சும கொடுத்ததை எல்லாருடைய கண்களும் கண்டது. பார்த்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்களே. எத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாம் துதித்திருக்கிறோமா? நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தியிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த காலை வேளையிலே மீண்டுமாய் தேவன் நமக்கு ஒரு தருணம் கொடுத்திருக்கிறார், அவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு. ஆகவே நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? எந்தன் கண்மலையே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் கோட்டையே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வாய்களை திறந்து பாடலாமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே காத்தீரே என்னை கருத்தாக, பழுவாமல் என்னை உமக்காக. கருத்தாக பழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீரனையும், உமக்காக எடுத்தீரனையும், உமக்காக கொடுத்தீருமையும் எனக்காக. சோத்திரம் துதி பாத்திராவும் இன்றும் என்றும் கருத்தாய் பாதுகாத்தாரே. ஆண்டவரை துதிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்துவார். பெற்ற நன்மைகளை சற்று திரும்பி பார்த்தால் ஆண்டவரை துதிக்காம இருக்க முடியாதுங்க. கிருபை மேல் கிருபை. அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், துதிப்பேன் என்று தாவீது சொன்னதை போல இந்த காலை நேரத்தில் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படி அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோமா? அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதி
துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய், அன்பே உமையே துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொன்னதை போல இந்த காலை வேளையிலே உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரை நாம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குவோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டுடைய கரம் எங்கள் குடும்பங்களை வழி நடத்தட்டும் சுவாமி. உடைய விலையேற பெற்ற பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுக்குரிய நன்மைகள், பாதுகாப்பு எல்லாவற்றை தாரும். பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக, மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தில் ஆண்டவரே இருக்கிற தவிக்கிற மக்களுக்காக, எளியோருக்காக, ஆண்டவரே பலவீனமான பாத்திரங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. வயதான தாய் தகப்பன் நம்முடைய கருத்தில் வைக்கிறோம். எல்லாருக்கும் இந்த நாளுக்குரிய நன்மைகளையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் விசேஷித்த கிருபைகளையும் என் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.